வணக்கம் நண்பர்களே, மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வர இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. பழம்பெரும் நடிகை அஞ்சலி தேவி 1927ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஆந்திராவில் பிறந்தார். 50களில் கனவு கன்னியாக வலம் வந்த அஞ்சலி தேவி தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்து புகழின் உச்சிக்கு சென்றார். இவரது கணவர் ஆதி நாராயண ராவ் முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்தார். அவர் இசை அமைத்து மிகவும் பிரபலமான பாடல்களில் ஒன்றுதான் அழைக்காதே நினைக்காதே அவைதனிலே. இதன் தொடர்ச்சியான வரிகளும் மிகவும் அருமையாக இருக்கும். அடுத்து வரும் கோரஸையும் நன்கு செய்திருப்பார் ஆதி நாராயண ராவ். இதனிடையே மக்கள் திலகத்துடன் அஞ்சலி தேவி நடித்த முதல் திரைப்படம் சர்வாதிகாரி. அப்படி சொல்லாதே மீனா, நீ இல்லாமல் இந்த உலகமே இல்லை. மேலும் சர்வாதிகாரி படத்தில் அஞ்சலி தேவி கோபத்துடன் பேசும் ஒரு காட்சி. மந்திரி கூடவே இருந்து அவன் ஆட்சியை ஒழிப்பேன், என்னை கண்டுபிடித்து தூக்கிலிட்டாலும் கவலை இல்லை. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடன் அஞ்சலி தேவி பேசும் ஒரு காட்சி. இப்படியா துணிச்சலாக வருவது? வழியில் சிக்கியிருந்தா என்ன செய்வது? வேறு வழி இல்லை. அடுத்த காட்சியிலும் நடிகை அஞ்சலி தேவி தனது நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தியிருப்பார். நன்மைக்கா? இல்லை, நீ சுகமாக வாழ்வதற்கு பிரதாபனை பலியிட்டாய். அடுத்து மர்மயோகி திரைப்படத்தில் அஞ்சலி தேவி வில்லியாக நடித்திருப்பார். ஜூபிடர் பிக்சர்ஸ் பட நிறுவனம் இப்படத்தை தயாரித்தது. இந்த படத்தில் நடிகை அஞ்சலி தேவி தனக்கே உரிய பாணியில் தமது நடிப்பை மிகவும் அழகாக வெளிப்படுத்தி இருப்பார். எங்கே மன்னர்? சரியான கேள்வி, பதில் சொல்லட்டும் என்ற சதிகாரம். மர்மயோகி படத்தில் ஓர் கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அவதிப்பட்டு வரும் மக்களின் துயர் துடைக்கும் புரட்சி வீரன் கரிகாலன் என்கின்ற கதாபாத்திரத்தில் மக்கள் திலகம் மிகவும் அருமையாக தனது நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இப்படத்தில் மக்கள் திலகம் பேசும் புதுமையான வசனங்களும் கத்தி சண்டைகளும் அந்நாளைய ரசிகர்களால் மிகவும் கவரப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றது. மக்கள் திலகம் பேசும் இந்த வசனத்திற்காக படத்தை மீண்டும் மீண்டும் பார்த்த ரசிகர்களும் உண்டு. நேர்மை நிலைக்க வேண்டும், மக்களை நீங்கள் மனிதராக மதிக்க வேண்டும். மக்கள் திலகம் முதலில் பஞ்ச் டயலாக் பேசிய படமும் இந்த மர்மயோகி திரைப்படம்தான். கொடுங்கோல் ஆட்சி செய்யும் அஞ்சலி தேவியின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது அரியணையில் குறிபார்த்து அம்பு எழுதிவிட்டு புரட்சி நடிகர் பேசும் அந்த பஞ்ச் டயலாக் அந்நாளையில் மிகவும் பிரபலம். ரசிகர்கள் அந்த வசனத்தை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். 1957ஆம் ஆண்டு வெளியான சக்கரவர்த்தி திருமகள் தான் மக்கள் திலகத்துடன் அஞ்சலி தேவி நடித்த 3வது திரைப்படமாகும். சில காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. அம்மா கலாமோகினி, நீ கோபக்காரி மட்டுமல்ல, குறும்புக்காரியும் கூட. இந்த காட்சியில் மக்கள் திலகத்துடன் நகைச்சுவையாக பேசுவார் நடிகை அஞ்சலி தேவி. நாளைக்கு என் தாத்தாவை அனுப்புகிறேன். என்னது தாத்தாவையா? அடுத்த காட்சியில் இவர்கள் இருவரும் பேசுகின்ற வசனம் மிகவும் நன்றாகவே இருக்கும். தந்திரத்தை தெரிந்து கொண்டு போட்டியிலே வெற்றி பெறுவது வீரர்களுக்கு அழகல்ல கலாமோகினி. இந்த காட்சியில் பொன்மனச் செம்மலிடம் குறும்புடன் பேசுவார் நடிகை அஞ்சலி தேவி. நான் வருகிறேன். தனியாக வா. இல்லை, துணைக்கு சந்திரன் வந்திருக்கிறான். எங்கே? வானத்தில். இந்த காட்சியிலும் இருவரும் தமது காதலை பரிமாறிக்கொள்வார்கள். காதலா? அதுதான் காதல். உனக்கு தெரியாதா? இப்படத்தின் ஒரு காட்சியில் போட்டி நடனத்தில் பங்கேற்கும் பொன்மனச் செம்மல். புரட்சி நடிகர் இந்த காட்சியில் மிகவும் பிரமாதமாக தனது நடன அசைவுகளை செய்திருப்பார். 1960 வெளியான மன்னாதி மன்னன் திரைப்படம் தான் அஞ்சலி தேவி எம்ஜிஆருடன் நடித்த 4வது திரைப்படம். புரியாதவர் தரும் பழங்களை நான் சாப்பிடுவதே இல்லை. இந்த காட்சியிலும் மக்கள் திலகமும் அஞ்சலி தேவியும் நன்றாக நடித்திருப்பார்கள். என்னிடத்தில் என்ன அவ்வளவு அக்கறை?
அதுதான் எனக்கும் புரியவில்லை. இந்த காட்சியில் அஞ்சலி தேவியை பார்த்து என் பசியை தீர்க்கும் ஆற்றல் இந்த பழத்திற்கு இல்லை என்று கூறுவார். என் பசியை தீர்க்கும் ஆற்றல் இந்த பழத்திற்கு கிடையாது. அடே யானை பசியா? அஞ்சலி தேவியும் பத்மினியும் பேசிக்கொள்ளும் படத்திற்கு உயிரோட்டமான ஒரு காட்சி. யாரம்மா நீ? நீ மறைத்து வைத்திருக்கும் கணவரை கேட்டு மன்றாட வந்திருக்கும் ஏழை. இந்த காட்சியிலும் அஞ்சலி தேவியின் நடிப்பு நெஞ்சை தொடுவது போல இருக்கும். ஏன் தாயே மௌனம்? உனக்கு அவர் வேண்டுமா? என் உயிரின் மேல் தான் உனக்கு தீராத ஆசையா? இறுதி காட்சியில் மக்கள் திலகமும் அஞ்சலி தேவியும் பேசுகின்ற வசனம் மிக மிக அருமை. உங்க கற்பகவல்லிதான். இந்த காட்சியில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முகபாவனையை நன்கு செய்திருப்பார் மக்கள் திலகம். ஆம் என்றே அம்மா, அவர் உனக்குத்தான் என்றார், வழி காட்டினார். மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உரிமை குரல் திரைப்படம் தான் புரட்சி நடிகருடன் அஞ்சலி தேவி நடித்த 5வது படமாகும். இதில் எம்ஜிஆருக்கு அந்நியாக சிறப்பாக நடித்திருப்பார். ஆமா, உன் துணியிலேயே இப்படி நனைஞ்சிருக்கு. இதன் தொடர் காட்சியிலும் அஞ்சலி தேவி மிகவும் சிறப்பாக நடித்திருப்பார். கோபி தண்ணி தொட்டில புட்டி தள்ளிட்டனே, சரி, அதுக்கு இது சரியா போச்சு. இந்த காட்சியில் லதாவிற்கு வேறொரு இடத்தில் நிச்சயமானதை எம்ஜிஆரிடம் கூறுவார் அஞ்சலி தேவி. கோபி, ராதாவுக்கு கல்யாணம் முடிவு வைப்போச்சா? உனக்கு தெரியுமா? அந்நியாக நடித்திருந்தாலும் இந்த காட்சியில் தாய்மை உணர்வை வெளிப்படுத்துவார் அஞ்சலி தேவி. என் தாய்க்கு பிறகு அந்த ஸ்தானத்தை உங்களைத்தான் நான் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நீ சொல்லக்கூடாது இருக்கு. இந்த காட்சியிலும் குடும்ப உறவுகளுக்கு ஏற்றாற்போல் தனது நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அஞ்சலி தேவி. எனக்கு அது போதும். மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆருடன் அஞ்சலி தேவி நடித்த சர்வதிகாரி, மர்மயோகி, சக்கரவர்த்தி திருமகள், மன்னாதி மன்னன், உரிமை குரல் போன்ற 5 படங்கள் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த படங்களாக உள்ளன. இந்த படங்கள் அனைத்தும் எப்போது பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு உணர்வை தூண்டும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பில் பட்டன் அழுத்துங்க.